கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக இந்த நாளில் உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 6:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அப்போது ஆண்டவர் சொல்லுகிற நேரடியான ஒரு வார்த்தை 2 காரியத்தை சொல்கிறார். என்ன? வசனத்தை முக்கியப்படுத்துகிறார். அதே போல் மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, ரைட். அடுத்து என்னென்னா, வார்த்தை தான் ஆண்டவர் இந்த இடத்துல முக்கியத்துவப்படுத்துகிறார். என்னென்னு, அந்த வார்த்தை எப்படி இருக்குதா? ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது என்று. ஒன்றுக்கும் உதவாதது மாம்சம் அப்படின்னா, அதற்கு நேர் எதிர்பதம் என்னென்னா, எல்லாவற்றுக்கும் உதவக்கூடியது ஆவியாய் ஜீவனாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நமக்கு யாராவது ஒரு உதவி செய்வார்களா என்று தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதை விட்டு எந்த ஒரு குறிப்பிட்ட காரியமாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே என்று சொல்லி அந்த காரியத்திற்காக ஜெபிக்கிற போது அவர் தமது விருப்பத்தை தம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தை நமக்கு எப்படி இருக்குன்னா, அது உதவிகரமாக இருக்கும். என்னுடைய அனுபவத்திலும் கூட நிறைய விஷயங்களில் ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போதெல்லாம் அவர் தம்முடைய விருப்பத்தை, சித்தத்தை தம்முடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வார்த்தை கிடைத்த உடனே எனக்குள்ள அடிமனதுக்குள்ள ஒரு வெளிச்சம் கிடைக்கும், இந்த விஷயத்தில் எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு. ஏன்னா அந்த வார்த்தை எனக்கு உதவியாக இருக்கும். அப்போ கர்த்தர் தான் வார்த்தை, வார்த்தை தான் கர்த்தர். அப்போது அந்த வார்த்தையாக இருக்கிற கர்த்தரே எனக்கு உதவியாக இருக்கும்போது நான் எப்படி தோற்று போக முடியும்? ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்கள் வாழ்விலே நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால், முதலாவது செய்ய வேண்டிய ஒன்று, தேவ சமூகத்தை நாடுங்கள். ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். அவர் உங்களோடு பேசுவார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் பேசுகிற நல்ல ஆண்டவர். உங்களோடு பேசுவார், நிச்சயமாக பேசுவார். அப்படி வார்த்தையின் மூலமாக தமது சித்தத்தை வெளிப்படுத்தும் போது வார்த்தை கிடைச்சிட்டா போதும், வெற்றி அடைஞ்சிடலாம். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மகனுக்கு சரீரம் பிரகாரமாக ஒரு பெரிய பலவீனமான ஒரு போராட்டம் வந்தபோது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் காத்திருந்தேன். கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ விதமான மரணத்துக்கு ஏதுவான நெருக்கடியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்தது. ஆனால் ஒன்றிலும் சேதப்படாதபடிக்கு இன்றைக்கும் கர்த்தர் ஜீவனோடு எனக்கு அந்த மகனை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார். காரணம், அந்த வார்த்தை எனக்கு கிடைச்சது. அவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, மருத்துவர்கள் மற்றவங்க எல்லாம் கைவிட்டுட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருந்த போது தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை தான் இன்றைக்கும் என் மகனை வாழ வைத்தது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த விஷயத்தை ஆகிலும் ஆரம்பிக்கும் போது வார்த்தைக்காக காத்திருங்கள். அந்த வார்த்தை கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது வெற்றி தான். ஆகவே மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவியாய் ஜீவனாய் இருக்கிற வார்த்தை நமக்கு எல்லாவற்றுக்கும் உதவியாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் உதவியாக இருக்கிற அந்த வார்த்தையை நம்பி இந்த நாளிலே காரியங்களை செய்யுங்கள். வெற்றியாக நீங்கள் ஜொலிப்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால இந்த நல்ல நாளிலே வார்த்தையாய் ஆவியாய் இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். ஆவியாய் ஜீவனாய் இருக்கிற உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பலனாய் இருக்குது, உதவியாக இருக்கிறது. அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளக்கூடியதான வழிவாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுவதாக. அந்த வார்த்தையை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற, வேதத்தை வாசிக்கிற உன்னத அனுபவங்கள் பெருகட்டும். வெற்றி மேல் வெற்றியடைந்து சுகமாய் வாழட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.